தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் 3 அவசர அறிவிப்புகளை இப்போ UIDAI வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனையாச்சும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆதார் அட்டை அப்படிங்கிறது எந்த அளவு நமக்கு முக்கியம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு மனிதன் இறக்குற வரையுமே ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு அடையாள ஆவணங்கள்ல ஒன்று இந்த ஆதார் அட்டை அப்படின்னு தான் சொல்லணும். எதற்காக அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு மத்திய மாநில அரசுகளோட சலுகைகள், அறிவிப்புகள், பரிசுகளை பெறதுக்கா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே கம்பல்சரி. இந்த நிலையில தான் UIDAIன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் அட்டையில திருத்தங்கள் மற்றும் புதுப்பித்தலுக்கான கட்டணங்களை உயர்த்தி இருக்கிறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த கட்டணங்கள் பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் 30, 2028 வரையுமே நடைமுறையில் இருக்கும் அப்படின்றதையும் UIDAI சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஆதார் அட்டையில் ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஆதார் மையம் போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஆன்லைன் மூலமாக ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரியான ஆதார் மையத்துக்கு போயிட்டு நம்ம பெயர், பிறந்த தேதி, முகவரி, மொபைல் எண், இமெயில் இது போன்ற விவரங்களை மாற்றணும் அப்படின்னா அதற்கு ஒவ்வொரு அப்டேட்டுக்குமே 50 ரூபா அப்படின்னு வசூலிக்கப்பட்டு இருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா அதை 75 ரூபாவாக உயர்த்தி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதுவே 2028க்கு அப்புறமா இந்த 75 ரூபான்றது 90 ரூபாவா உயர்த்தப்படும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா கருவிழி, கைரேகை மற்றும் புகைப்படம், பயோமெட்ரிக் தரவுகளை நீங்கள் புதுப்பிக்கணும் அப்படின்னா அதற்கு 100 ரூபா இருந்த நிலையில் இனிமேல் 125 ரூபா நீங்கள் கொடுத்தாதான் இந்த அப்டேட் எல்லாம் மேற்கொள்ள முடியும் அப்படின்றதையும் UIDAI இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதுவே ஆதார் அட்டையில் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அந்த ஆதார் அட்டை அப்படின்னு நினச்சிங்கன்னா 40 ரூபா கட்டணம் வந்த நிலையில் இப்போ 50 ரூபாக கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவை அனைத்தும் தான் இந்த மாதம் அமலுக்கு வந்திருக்கு. இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் மையத்தில், சேவை மையத்தில் போயிட்டு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா தான் இந்த கட்டணம் வசூலிப்பாங்க. அதுவே நீங்கள் ஆன்லைன் மூலமாக மாற்றணும், உங்களுக்கு மொபைல் வச்சுருக்கீங்க, நானே சேஞ்ச் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் 2026 ஜூலை வரையுமே இலவசமாக ஆன்லைன் மூலமாக ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மேற்கொள்ள முடியும். அங்கே போயிட்டு நீங்கள் இலவசமாக ஆதார் அட்டை திருத்தங்களை மேற்கொண்டுக்கலாம். இதற்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாது அப்படின்றதையும் UIDAI ஆல்ரெடி சொல்லியிருந்ததான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் அனைவருமே வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி உங்களோட ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதற்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.uidai.gov.in அப்படின்ற வெப்சைட்குள்ளார மை ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மேலும் இது போல் அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.